முதல் ஆளாக கொடுப்பவர் யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள். சிஎம் ரூம்ல இருந்த காசோலை புத்தகம், செக் புக் கொண்டு வர்றாரு. தலைவர் என்ன பண்றாரு? அவருடைய சொந்த பணத்தை 50,000 கொடுக்குறாரு. இவருக்கு கையும் போடல, காலும் ஓடல. யாருக்கு? திலகருடைய பேரனுக்கு. எனக்கு என் சொந்த பணம் கொடுக்குறது அளவில்லா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது அவர் வார்த்தையே வரல, கண் கலங்கி போனாராம். ஆனந்த கண்ணீர். பார்த்தீங்களா? இப்படி ஒரு தலைவரை நீங்கள் பார்க்க முடியுமா? மக்கள் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் யார் என்ன உதவி கேட்டு வந்தாலும் இல்லை என்ற வார்த்தை கூட சொன்னதே கிடையாது. ஏனென்றால் தமிழ் இலக்கண அகராதியில் இல்லை என்ற வார்த்தையை தூக்கி எறிந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். புரட்சி தலைவர் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த நாட்டில் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, எந்த இழப்பு ஏற்பட்டாலும் சரி, முதல் ஆளாக கொடுப்பவர் யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள். அந்த வகையில் வெள்ளையருக்கு சிம்ம சொப்பனமாக திலங்கியவர் மரியாதைக்குரிய லோகமானிய பாலகங்காதர் திலகர். அவருக்கு புனேவில் பார்த்தீங்கன்னா வெண்கல சிலை நிறுவ அப்போ இருந்த மகாராஷ்டிரா அரசு முடிவு செய்து விட்டது. அவங்க என்ன பண்ணுறாங்க? மற்ற ஸ்டேட்லேயும் அந்த சிலை வைக்க என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து அரசு நிதி கோருகிறது. அப்பொழுது என்ன ஆயிற்று தெரியுமா? தேசிய தலைவரான மரியாதைக்குரிய லோகமானிய பாலகங்காதர் திலகர் அவருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லையும் சிலை வைக்க மகாராஷ்டிரா அரசு விரும்புகிறது. அப்பொழுது அவருடைய பேரன் என்ன பண்ணுறாரு? தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டில், அதாவது அவங்க ஸ்டேட்டில் சட்ட மேலவை தலைவராக இருந்தார். தமிழ்நாட்டுக்கு வராரு. எதற்காக? புரட்சி தலைவர் எம்ஜிஆரை காண. அப்பொழுது தலைவர் தான் சிஎம். அவர் என்ன பண்ணுறாரு? மாப்போசி ஐயாவுக்கு கடிதம் எழுதுறாரு. வராரு, மாப்போசி ஐயாவை பார்க்குறாரு ரூமில். அப்பொழுது சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கிறது. தலைவர் என்ன பண்ணாரு? பேசி முடிச்சுட்டு மாப்போசி ஐயாவுக்கு அவருடைய ரூமுக்கு வந்துடுறாரு. இவங்களுக்கு, அதாவது அந்த பாலகங்கா திலகர் ஐயாவோட பேரனுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. தலைவர் என்ன பண்ணார் தெரியுமா? இது நீங்கள் கேட்டிங்கன்னா, தம்பி அவரை மாதிரி ஒரு சிஎம்மை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவீங்க. தமிழக முதலமைச்சர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு? மாப்போசி ஐயாவோட ரூமுக்கு வந்துடுறாரு. உடனே திலகரோட பேரை எழுந்திருக்கிறாரு. ஐயா, இந்த மாதிரி சிலை வைக்கணும், அதுக்காக உங்கள்கிட்ட நிதி கேட்க வந்திருக்கேன். தலைவர் என்ன பண்ணுறாரு? உடனே அவர் செயலாளர் கூப்பிட்றாரு. காதில் ஒரு ரகசியம் பேசுகிறாரு. யாருக்கும் ஒன்றும் புரியல. உடனே அவர் என்ன பண்ணுறாரு? சிஎம் ரூமில் இருந்த காசோலை புத்தகம், செக் புக் கொண்டு வர்றாரு. தலைவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய சொந்த பணத்தை 50,000 கொடுக்குறாரு. இவருக்கு கையும் போடலை, காலும் ஓடலை. யாருக்கு? திலகருடைய பேரனுக்கு. சார், நான் அதாவது அரசு சார்பாக நிதி கேட்குறேன், நீங்கள் உங்கள் சொந்த பணத்தில் கொடுத்துருக்கீங்களே, என்ன காரணம் என்று வினவ தலைவர் சொன்னாரா, இங்கே பாருங்கள், அதாவது நான் சிஎம்மாக இருக்கேன், எல்லாருக்கிட்டையும் நான் கடிதம் மூலமாக அரசு மூலியமாக பணம் வேணும் அப்படின்னு லெட்ரு கேட்டால் அது ஒவ்வொரு துறைக்காக போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் 1 மாதம் ஆகிவிடும். ஆகவே இது என்னோட சொந்த பணம், நீங்கள் வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாராம். அதன் பிற்பாடு என்ன ஆயிற்று தெரியுமா? அதன் பிற்பாடு பொன்மனச்செம்மல் என்ன பண்ணுறாரு? அவரோட சொந்த பணம் 50,000 கொடுக்குறாரு செக் மூலிமா. திலகர் பேரனுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. சார், எனக்கு வார்த்தையே வரலன்றார். இங்கே பாருங்கள், திலகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் தேசிய தலைவர். ஆகவே அரசாங்கம் சார்பாக நிதி நீங்கள் கேட்டிருந்தீங்க, அது கொடுக்கறதா இருந்தால் நான் நிறைய பேருக்கு கடிதம் எழுதணும், எப்படியும் மாத கணக்கில் ஆகும். ஆகவே எனக்கு என் சொந்த பணம் கொடுக்குறது அளவில்லா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது அவர் வார்த்தையே வரல, கண் கலங்கி போனாராம். ஆனந்த கண்ணீர். பார்த்தீங்களா? இப்படி ஒரு தலைவரை நீங்கள் பார்க்க முடியுமா? மக்கள் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் யார் என்ன உதவி கேட்டு வந்தாலும் இல்லை என்ற வார்த்தை கூட சொன்னதே கிடையாது. ஏனென்றால் தமிழ் இலக்கண அகராதியில் இல்லை என்ற வார்த்தையை தூக்கி எறிந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். கொடுத்து கொண்டே இருப்பார்.